வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பேப்பரில் ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படிங்கிறது MDG அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உலகளாவிய இந்த உடன்பாட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவான திட்டத்தை வழங்குறதுல இந்த MDG ரொம்ப புரட்சிகரமானவை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யதார்த்தமான இலக்குகள் மற்றும் தெளிவான ஒரு அளவீடை கொண்டவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தீவிர வறுமை விகிதத்தை பாதியாக குறைக்கணும். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி எய்ட்ஸ் பரவுறதை தடுப்பது, உலகளாவிய ஆரம்ப கல்வியை வழங்குவது அப்படின்னான 8 மில்லேனியம் மேம்பாட்டு இலக்குகளை கொண்டு வந்தாங்க. அந்த 8 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தீவிர வறுமை, அந்த பசி இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது உலகளாவிய ஆரம்ப கல்வியை அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பாலின சமத்துவத்தை மோட்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அடுத்தது 4th ஒன் குழந்தை இறப்பை குறைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். சைல்டு டெத் ரேட் அதிகமாக இருக்கிறது, அதை குறைக்கணும். தாயினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, ஹெச்ஐவி எய்ட்ஸ் அதாவது மலேரியா மற்றும் மற்ற நோய்களை எதிர்த்தல், சுற்றுச்சூழலில் ஒரு நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல், வளர்ச்சிக்கான உலகளாவிய கூட்டாண்மையை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வறுமையை ஒழிக்கணும். வறுமை, பசி இது எல்லாமே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் முழு நேர வேலை கிடைச்சிது அப்படின்னு சொன்னாவே இந்த வறுமையும் பசியும் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக பாடுபடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கோலாக வச்சுருந்தாங்க. ரெண்டாவது ஆரம்ப கல்வியை அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் உருவாக்கணும். அங்கே பெண் கல்வி அளிக்கிறதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். நிறைய குடும்பங்கள் வறுமை காரணமாக, பசியின் காரணமாக, வறுமை காரணமாக ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்து அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி அவங்களையும் ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த பாலின சமத்துவமின்மை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நீக்கிட்டு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை. ஸோ பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த பாலின சமத்துவத்தை தரணும். குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகளோட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்ல ஒரு சுகாதார அமைப்பு இல்லை, சிறந்த ஊட்டச்சத்து இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. ஸோ இது எல்லாமே அவங்க வழங்கணும். அந்த குழந்தையோட இழப்பை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல அதிகமான கவனம் செலுத்தணும். ஸோ தாயினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சேயினுடைய ஆரோக்கியம். அந்த குழந்தையோட ஆரோக்கியம்தான் வருங்கால நாட்டினுடைய எதிர்காலம். ஸோ அவங்களோட பராமரிப்பை மேம்படுத்தணும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி தரணும். அதே மாதிரி அவேர்னஸ் இப்போ மலேரியா, காச நோய் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி அந்த நோயை முற்றிலுமாக குணமாக்கணும். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலில் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் வளங்களோட இழப்பை நம்ம தவிர்க்கணும். பல்லுயிர் இழப்பை குறைக்கணும். பாதுகாப்பான குடிநீர் இருக்கணும். ஆரம்ப சுகாதாரத்தை தரணும். மண் அரிப்பை கட்டுப்படுத்தணும். நீர்நிலைகளை சரி செய்யணும். நீர்நிலை மேலாண்மையை மேம்படுத்தணும். மண் வளத்தை அதிகரிக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது விவசாய உற்பத்தியை மேம்படுத்தணும். அப்புறம் மரங்களோட பயன்களை பற்றி இன்னும் அவேர்னஸ் ஏற்படுத்தணும். நிறைய மரங்கள் நடணும், மரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வளர்ச்சிக்கான உலகளாவிய கூட்டாண்மையை உருவாக்குதல் அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு தேவையான அந்த ஆதரவையும் வாய்ப்புகளையும் ஏற்றி அவங்களுக்கு தரணும். ஸோ அந்த MDG நிதி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸோட நிதியானது நிறைய சாதனைகளுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பங்கு பெற்று இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ், அந்த இலக்குகள்.
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.